வணக்கம்ங்க ஆனந்தி. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பட்ட பகலில் இந்த கொள்ளை சம்பவம் இன்றைய தினம் அரங்கேறியுள்ளது. பிற்பகலில் பெங்களூர் டைரி சர்க்கிள் என்ற இடத்தில் CMS என்ற தனியார் நிறுவனம், அது தனியார் நிறுவனம் என்றாலும் பெங்களூரில் உள்ள அரசு உடைமையாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுக்கு சொந்தமான ATMகளில் பணம் நிரப்பும் ஏஜென்சி நிறுவனமாகும். இந்த நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் அவர்கள் சென்ற அந்த CMS வாகனத்தில் பணத்தை நிரப்பிக் கொண்டு அந்த JP நகர் பகுதியில் தனியார் வங்கி சொந்தமான ATMக்கு பணம் நிரப்ப சென்று கொண்டிருந்தனர். அப்போது தொடர்ந்து ஃபாலோ செய்து வந்த ஒரு சொகுசு கார், இன்னோவா காரில் வந்த 7 பேர் கொண்ட கும்பல் அவர்களை இந்த டைரி சர்க்கிள் மேம்பாலத்தில் தடுத்து நிறுத்தி, நாங்கள் ரிசர்வ் பேங்க் அதிகாரிகள், உங்களோட எவ்வளவு பணம் கொண்டு செல்கிறது என்ற பட்டியலை கொடுங்கள் என்று கேட்டனர். அதனைத் தொடர்ந்து பட்டியலை கொடுத்து கொண்டிருக்கும் போதே அந்த பணம் உள்ள அனைத்து பணத்தை முழுமையாக என்ன வேண்டும், அந்த பணத்தை வாகனத்தை உங்களது ஜீப்ல இருந்து எங்களது காருக்கு மாற்றுங்கள் என்று கூறினர். அதனைத் தொடர்ந்து வாகனத்திலிருந்து மாற்றப்பட்ட கொஞ்ச தூரம் அந்த CMS வாகனத்தை ஊழியர்கள் மற்றும் கன்மனை அழைத்து சென்று டைரி சர்க்கிள் பகுதியில் இறக்கி விட்டுவிட்டு அந்த இன்னோவா கார் அங்கிருந்து தப்பியது. சுமார் 7,11,00,000 பணத்துடன் கார் அந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. தற்போது தகவல் இருந்ததும் பெங்களூர் மாநகர போலீஸ் கமிஷனர் தலைமையிலான குழு அந்த கார் எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்று கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது அந்த கார் ஒசக்கோட்டை பகுதியில் சென்று கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இந்த கொள்ளை நடந்த இடத்திலும் போலீசார் தொடர்ந்து சோதனை நடத்தி கொண்டிருக்கின்றனர். அந்த இடத்தில் அதே நேரத்தில் எந்தெந்த நம்பர்களில் எந்த செல்போன்களுக்கு கால் போன்றுள்ளது என்று கொள்ளையர்கள் பயன்படுத்திய செல்போன் நம்பர் மூலம் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மறுபுறம் இந்த கண்காணிப்பு கேமரா பதிவான காட்சியை வச்சு இந்த கார் எந்த பகுதியில் சென்று கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதாவது காரில் தற்போது ஒரு KA 03 NC 8052 என்ற கார் நம்பர் உள்ளது. ஆனால் அது போக போக காரின் நம்பர் பிளேட்டை உடனடியாக மாற்ற முடியும். அது கொள்ளையர்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அதனால் அடுத்தடுத்து இந்த கார் எங்கு சென்று கொண்டிருக்கிறது, இந்த காரின் கலர் மாற்றப்படுகிறது என்பது போலீசார் விசாரணை தெரிய வரும். தற்போது இந்த கொள்ளையர்கள் 7,11,00,000 பணத்துடன் 7 பேர் கொண்ட குழு தப்பிச் சென்றுள்ளது. இவர்களை பிடிக்கும் பணியில் மாநகர போலீசார் விரைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். பிடிவிடுவார்களா என்பது போக போக தான் தெரிய வருங்க ஆனந்தி. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீஹரி.